Hi friends, welcome to Marichu Kitchen&Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சின்ன வெங்காய வடகம். இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் 1.5 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சி நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு தோலோடவே இதுக்கு போட்டா போதும். இந்த மாதிரி 2 இல்லனா 3 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல இத போட்டுக்கலாம். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 20 மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தண்ணி விடாம அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த ஸ்டேஜுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தோட இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க, இல்லைனா கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் உளுத்தம்பருப்பு 100 கிராம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதோட ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பை ரொம்ப மையாக அரைக்கணும்லாம் தேவையில்லை. உளுத்தம் மாவை இதோட சேர்த்த பிறகு கை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கணும் அப்படின்னு தேவையில்லை. உங்களுக்கு சின்ன வெங்காயம் எப்போ மலிவாக கிடைக்குதோ அப்போ வாங்கி ஃப்ரீ டைமில் நீங்கள் உரிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதில் சில பேர் பெரிய வெங்காயத்தில் போடுவாங்க. ஆனால் பெரிய வெங்காயத்தில் உள்ள டேஸ்ட்டை விட சின்ன வெங்காயத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் நல்லா பிசைஞ்சதுக்கு பிறகு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா மிளகாய் தூள் இருந்தால் மிளகாய் தூள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நீங்கள் செக் பண்ணும்போது வழக்கமாக நீங்கள் உப்பு போடுறத விட கொஞ்சம் தூக்கலாகவே அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியணும். இதை உருட்டும் போது ரொம்ப அழுத்தி உருட்டாதீங்க. அழுத்தி உருட்டினோம் அப்படின்னா உள் பக்கம்லாம் காயாமல் இருக்கும். லூஸாகவே உருட்டுங்க. இந்த மாதிரி லைட்டாக உருட்டி எடுத்தால் போதும். ஜஸ்ட் அந்த உருண்டை ஷேப்புக்கு வந்தாலே போதும். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் கட் பண்ணுறதுக்கும் வெங்காயம் உரிக்கிறதுக்கும் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை நம்ம முந்தின நாளே ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். இதை ஒரு டைம் நான் காய வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாக. மறுநாள் நீங்கள் காய வைக்கும் போது இந்த வடகத்தை அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வடகமாக எடுத்து அப்படியே மாற்றி தலைகளாக மாற்றி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே எல்லா வடகத்தையும் மாற்றி வச்சுக்கலாம். எனக்கு இந்த வடகம் காயறதுக்கு 4 நாள் ஆச்சு. நல்லா காஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இதை ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலும் சரி, இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, 6 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு இந்த வடகத்தை போட்டுட்டு இப்படி பொரிச்சு எடுக்கணும். இந்த வடகம் எல்லா சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மெத்தட் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி தந்தது, உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.